வாழ்க வளமுடன். கும்பராசியில் பிறந்த அன்பு உள்ளங்களுக்கு இறைவனின் ஆசியும் பிரபஞ்சத்தின் பேரருளும் துணை நிற்கட்டும். கும்பம் என்றாலே அது புதுமை, புரட்சி மற்றும் தனித்துவத்தின் அடையாளம். மற்ற ராசிக்காரர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பயணிக்கும் போது நீங்கள் மட்டும் எப்போதும் பாதையை தேடி தனித்து நடப்பவர்கள். உங்களின் சிந்தனைகள் சாமானியமானவை அல்ல. பிரபஞ்சத்தின் நுணுக்கமான அலைகளை மற்றவர்களை விட வேகமாக புரிந்து கொள்ளும் திறன் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மட்டுமே உண்டு. இந்த ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்களை எப்போதும் ஒரு கட்டுக்கோப்போடும் அதே சமயம் ஒரு ஆழ்ந்த ஞானத்தோடும் வைத்திருக்க விரும்புகிறார். ஆனால் நீங்கள் எப்போதுமே ஒருவிதமான தேடலில் இருப்பீர்கள். என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த கர்ம வினைகளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்ற அந்த உயர்ந்த சிந்தனை உங்களை எப்போதும் தூண்டிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த தேடலில் சில நேரங்களில் நீங்கள் உங்களை மறந்து தேவையற்ற குழப்பங்களுக்குள் சிக்கிக் கொள்வது உண்டு. கும்பராசினியர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் மாற்றங்கள் ஏதோ தற்செயலானவை அல்ல. பல காலங்களாக நீங்கள் உழைத்த உழைப்பு, நீங்கள் கொடுத்த பொறுமை மற்றும் நீங்கள் கடந்து வந்த அந்த போராட்டங்களுக்கான பலனை வழங்க பிரபஞ்சம் இப்போது கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது. கும்பராசிக்குரிய அந்த தனித்துவமான ஆற்றல் இன்று உச்சத்தில் இருக்கிறது. இன்று மாலைக்குள் உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் அந்த முக்கிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே தலைகீழாக மாற்றும் சக்தி கொண்டவை. நீங்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய இலக்கை துரத்தி கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நீண்ட கால பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். கவலை வேண்டாம். இன்று உங்கள் ராசியின் அதிபதியும் பிரபஞ்சத்தின் பேரமைதியும் இணைந்து உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டப் போகிறது. நாம் இன்று பார்க்க போகும் இந்த விஷயங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் வெறும் வார்த்தைகளாக இருக்க போவதில்லை. இவை உங்களை வெற்றியின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்ல போகும் வழிகாட்டுதல்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த காணொளியை வெறும் தகவலாக மட்டும் பார்க்காமல் பிரபஞ்சத்திடமிருந்து உங்களுக்கு நேரடியாக வரும் ஒரு அழைப்பாக உணருங்கள். உங்கள் மனதின் குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும் அந்த நொடி இது. வெற்றிக்கான சாவி எங்கே இருக்கிறது? எந்த நேரத்தில் நீங்கள் எடுக்க போகும் முடிவு உங்கள் தலைவிதியை மாற்றப் போகிறது? உங்கள் ராசிக்கு உரித்தான அந்த பிரபஞ்ச ரகசியம் எது? இந்த அத்தனை ரகசியங்களையும் நாம் இந்த வீடியோவில் மிக விரிவாக பார்க்க போகிறோம். உங்களின் தொழில், குடும்பம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தில் நிகழப்போகும் அந்த திடீர் மாற்றங்களுக்கு தயாராகுங்கள். இந்த கணத்திலிருந்து உங்கள் பழைய தயக்கங்களையும் வீண் பயங்களையும் தள்ளி வையுங்கள். ஒரு புதிய அத்தியாயம். கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு வெற்றியின் பயணம் இப்போது தொடங்க போகிறது. வாருங்கள், அந்த அற்புத ரகசியங்களுக்குள் ஒன்றிணைவோம். கும்பராசி நேயர்களே, நாம் இப்போது பேசப்போகும் இந்த விஷயம் பல சாதாரண ஜோதிட கணிப்புகளை விட ஆழமானது. உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் இன்று வான மண்டலத்தில் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சனி பகவான் என்பவர் வெறும் கர்மாவை தரும் கிரகம் மட்டுமல்ல, அவர் உங்களை செதுக்கும் ஒரு சிற்பி. இன்று உங்கள் ராசியின் மீது அவர் செலுத்தும் பார்வை உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை மீண்டும் சரிபார்த்து கொண்டிருக்கிறது. கும்பராசி என்பது காற்று தத்துவத்தை கொண்டது. காற்று எப்படி எங்கும் சுதந்திரமாக பயணிக்குமோ அதே போல்தான் கும்பராசிக்காரர்களின் சிந்தனைகளும் இலக்குகளும். ஆனால் இன்று கிரகங்கள் அமைந்திருக்கும் விதம் அந்த சுதந்திரமான காற்றுக்கு ஒரு திசையை காட்டப் போகிறது. பல நாட்களாக நீங்கள் எதை பற்றியோ தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். நான் சரியான பாதையில் தான் செல்கிறேனா? இந்த கஷ்டங்கள் எல்லாம் எப்போது தீரும் என்ற அந்த தேடல் இன்று ஒரு குறிப்பிட்ட கிரக நகர்வின் மூலம் விடையை பெறப்போகிறது. இன்று குரு மற்றும் சனி பகவானின் அருளினால் உங்கள் ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் ஆற்றல் குவிந்திருக்கிறது. இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பலவீனங்களை நீக்கி ஒரு புதிய வலுவை சேர்க்கும் தருணம். கிரகங்களின் இயக்கம் என்பது வெறும் கோள்கள் நகர்வதல்ல, அது உங்கள் ஆன்மாவின் அதிர்வெண்ணோடு ஒத்திசைந்து செயல்படும் ஒரு மகா பிரபஞ்ச நிகழ்வு. அந்த ஒத்திசைவை உணர்பவர்கள் வாழ்க்கையில் சாதாரண மனிதர்களாக இருப்பதில்லை, அவர்கள் மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாறுகிறார்கள். ஏன் இன்று மட்டும் இவ்வளவு சிறப்பு? உங்களின் ராசி அதிபதியான சனி பகவான் இன்று உங்கள் ராசிக்கு மிக நெருக்கமான ஒரு வலுவான நிலையில் இருக்கிறார். இது உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையின் தேவையற்ற பாரங்களை ஒவ்வொன்றாக சுமந்து நீக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கடந்த காலங்களில் இழந்த வாய்ப்புகள் அல்லது உங்களை விட்டு விலகிச் சென்ற மனிதர்கள், இவை எல்லாவற்றையும் குறித்து வருத்தப்படுவதை நிறுத்துங்கள். இன்று
கிரகங்கள் வகுத்து வைத்திருக்கும் இந்த புதிய பாதை அந்த இழப்புகளுக்கு ஈடாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு தரப்போகிறது. பல நேரங்களில் நீங்கள் உணர்ந்திருக்கலாம், எதையோ சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பு உங்களிடம் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி செய்வது என்ற ஒரு சிறு குழப்பம் உங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய கிரக மாற்றம் அந்த தடையை நீக்கி உங்கள் உள்ளுணர்வில் ஒரு தெளிவை கொண்டு வருகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இன்றைய நாளில் உங்களுக்கு தோன்றும் அந்த திடீர் சிந்தனைகளை, அந்த புதிய எண்ணங்களை அலட்சியப்படுத்தாதீர்கள். அவை வெறும் எண்ணங்கள் அல்ல, அவை பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் வழிகாட்டுதல்கள். நீங்கள் கவனித்திருக்கலாம், சமீபத்திய நாட்களில் உங்கள் சுற்றியுள்ள சூழலில் ஒருவிதமான மர்மமான அமைதி நிலவுவது போல தோன்றுகிறதா? அதுதான் மாற்றம் தொடங்க போவதற்கான அறிகுறி. கிரகங்கள் நகர்கின்றன, அதனுடன் சேர்ந்து உங்கள் விதியும் மாறத் தொடங்குகிறது. உங்கள் வாழ்க்கையின் இந்த திருப்புமுனை நேரத்தில் எதற்கும் அஞ்சாதீர்கள். ஏனெனில் பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசத்தை உங்கள் ராசியை சுற்றி அமைத்திருக்கிறது. இப்போது இந்த கிரக ஆதிக்கத்தினால் ஏற்பட போகும் அந்த பவர்ஹோரை நேரத்திற்குள் நுழையும் முன் உங்கள் மனதை ஒரு முறை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் இன்று மாலை நிகழப்போகும் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையின் சரித்திரத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கும். கும்பராசினியர்களே, இப்போது நாம் பயணிக்கப் போவது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான ரகசியம் நிறைந்த அந்த 1 மணி நேரத்திற்குள். பலர் நேரத்தை வெறும் நிமிடங்களாக பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு கும்ப ராசிக்காரராகிய நீங்கள் நேரத்தை ஒரு பரிணாம வளர்ச்சியாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் உங்களுக்கு என்று ஒரு வெற்றி சாவியை இன்று மாலை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒப்படைக்கப் போகிறது. நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த நேரம் இவ்வளவு முக்கியமானது என்று. கும்பராசியின் அதிபதியான சனி பகவான் காலத்தின் தேவன். அவர் எப்போதுமே ஒரு கணக்கீட்டோடு தான் செயல்படுவார். இன்றைய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்கள் அமைந்திருக்கும் விதம் உங்கள் ராசிக்கு ஒரு அபூர்வமான ஏகாந்த நிலையை வழங்குகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் சிறு முயற்சி பல மடங்கு பலன்களை தரக்கூடியது. இன்றைய கிரக கணக்கீட்டின்படி கும்பராசிக்கு இன்று மிகவும் சாதகமான அந்த பவர்ஹோரை நேரம் மாலை 6:45 முதல் 7:45 வரை. இந்த 1 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்திற்கான முளைக்களம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். நீங்கள் அன்றாட வேலைகளின் பரபரப்பில் இந்த நேரத்தை இழந்தால் அந்த ஆற்றல் உங்களை கடந்து சென்றுவிடும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் பெரிய தடைகள் அனைத்தும் கருகி போகும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ரகசிய பணிகள் இதோ. 1. சிந்தனையை சீரமைத்தல். அந்த நேரத்தில் உங்களை சுற்றியுள்ள அத்தனை இரைச்சல்களையும் நிறுத்திவிட்டு ஒரு அமைதியான இடத்தில் அமருங்கள். நீங்கள் எதற்காக இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டீர்கள், எதை நீங்கள் அடைய வேண்டும் என்று கனவு கண்டீர்கள் என்பதை உங்கள் ஆழ்மனதிற்குள் உறக்கச் சொல்லுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு கற்பனை திறன் அதிகம். அதை இன்று சரியான திசையில் பயன்படுத்துங்கள். 2. சனி பகவானின் ஆற்றலை உணர்தல். கும்பத்தின் அதிபதி சனி பகவான். இந்த நேரத்தில் ஒரு கருப்பு நிற திரையையோ அல்லது ஒரு சிறிய இருண்ட அறையையோ கற்பனை செய்து அதிலிருந்து ஒரு மெல்லிய ஒளி வெளிவருவது போல தியானியுங்கள். இது உங்கள் ராசியின் அதிபதியோடு நீங்கள் இணையும் ஒரு நுட்பமான வழி. நீங்கள் அந்த ஆற்றலோடு இணையும் போது உங்கள் பலவீனங்கள் அனைத்தும் பலமாக மாறத் தொடங்கும். 3. எழுதப்பட்ட இலக்குகள். ஒரு தாளில் நீங்கள் இன்று தீர்க்க வேண்டிய அந்த 3 முக்கிய விஷயங்களை எழுதுங்கள். எழுதும்போது அது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்ற அந்த வெற்றிகரமான உணர்வோடு எழுதுங்கள். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு சொல்லும் பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். பல வருடங்களாக நடக்காத ஒரு காரியம் இந்த 1 மணி நேர தியானத்தில் சில நிமிடங்களில் உங்கள் பக்கம் திரும்பும் வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், அந்த நேரத்தில் உங்கள் மனதில் எந்தவிதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. இது நடக்குமா என்ற கேள்வியே உங்கள் தோல்விக்கு காரணம். மாறாறு, எனக்கு இது கிடைக்கப் போகிறது, நான் வெற்றியை நோக்கி பயணிக்கிறேன் என்ற அந்த உறுதியான நம்பிக்கைதான் உங்கள் பிரபஞ்ச தொடர்பை உறுதிப்படுத்தும். இந்த 1 மணி நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் இன்று இரவு உறங்கும் போது உங்கள் மனதில் ஒரு புதிய அமைதி இருப்பதை நீங்களே உணர்வீர்கள். உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் எல்லாம் சரியாகிவிட்டது என்று. அதுதான் உங்கள் வெற்றிக்கான முதல் அறிகுறி. இந்த பவர் ஹோரை நேரத்தின் ரகசியத்தை உணர்ந்து கொண்டீர்களா? ஆம் என்றால் கும்பராசிக்கு இன்று கிடைக்கப் போகும் அந்த 3 மகத்தான அற்புதங்கள் என்னென்ன என்பதை மிக விரிவாக பார்க்க தயாராகுங்கள். கும்பராசினியர்களே, உங்கள் வாழ்க்கையின் முதல் மற்றும் மிக முக்கியமான அற்புதம் பொருளாதார ரீதியான எழுச்சி.
நீங்கள் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்று வருந்தியது போதும். கும்பராசிக்காரர்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள். ஆனால் அந்த அறிவுத்திறனை பணமாக மாற்ற முடியாமல் பலர் தவித்திருக்கலாம். இன்று சனி பகவானின் அருளாலும் கிரகங்களின் இன்றைய சிறப்பான சஞ்சாரத்தாலும் உங்கள் நிதிநிலை ஒரு புதிய உச்சத்தை தொடப்போகிறது. தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்கள் நிறுவனத்தில் அல்லது நீங்கள் சார்ந்திருக்கும் துறையில் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த திட்டங்கள் இன்று உயிர் பெறப் போகின்றன. நீங்கள் செய்த ஒரு சிறிய முதலீடு இப்போது பல மடங்கு லாபத்தை தரத் தொடங்கும். குறிப்பாக நீங்கள் ஒரு புதிய முயற்சியை தொடங்க காத்திருந்தீர்கள் என்றால் அதற்கான சரியான சந்தர்ப்பம் உங்கள் வாசலில் வந்து நிற்கிறது. பணிக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த அந்த நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறுவதற்கான சமிக்ஞைகள் தென்படும். உங்களின் மேலதிகாரிகள் அல்லது உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் திறமையை இன்று ஒரு புதிய கோணத்தில் அங்கீகரிப்பார்கள். ஒரு சிறிய பாராட்டு கூட உங்கள் நம்பிக்கையை வானளவு உயர்த்தும். பல நேரங்களில் நீங்கள் பணத்தை கண்டு அஞ்சுவீர்கள், அல்லது பணம் வந்தவுடன் ஏதேனும் செலவு வந்துவிடுமோ என்று ஒருவித பயம் உங்கள் மனதில் இருக்கும். அந்த பயத்தை இன்று தூக்கி எறியுங்கள். பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு தரப்போகும் இந்த வரவு வெறும் காகித பணம் அல்ல, இது உங்கள் அறிவுக்கு கிடைக்கும் அங்கீகாரம். நீங்கள் எப்போது உங்கள் வேலையை பணத்தை விட மேலாக நேசிக்க தொடங்குகிறீர்களோ அப்போதுதான் பணம் உங்களை தேடி வரும். அந்த நிலையை இன்று நீங்கள் எட்டப் போகிறீர்கள். உங்களின் அந்த மூன்றாவது கண் போன்ற அறிவு இன்று உங்களுக்கு ஒரு ரகசியத்தை காட்டும். எந்த துறையில் கால் வைத்தால் வெற்றி கிடைக்கும் என்ற அந்த துல்லியமான ஞானம் இன்று உங்கள் கைவசப்படும். நீங்கள் எடுக்கப் போகும் அந்த முடிவு உங்கள் வங்கி இருப்பை உயர்த்தும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. இந்த அற்புதம் நிகழும் போது உங்கள் மனதில் இருக்கும் அந்த தேவையற்ற பதற்றம் நீங்கிவிடும். இனி வருங்காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ற அந்த உறுதிதான் உங்கள் வாழ்க்கையின் மிகச்சிறந்த செல்வம். அந்த பொருளாதார அற்புதம் உங்களை வந்தடைய போகும் அந்த தருணத்திற்காக காத்திருங்கள். ஏனெனில் அந்த மாற்றம் வரும்போது அது உங்களை வெறும் வெற்றியாளராக மாற்றப் போவதில்லை, உங்களை ஒரு தொழிலதிபராகவோ அல்லது ஒரு செல்வாக்கு மிக்க மனிதராகவோ மாற்றப் போகிறது. பொருளாதார ரீதியான இந்த முதல் அற்புதம் உங்கள் கதவை தட்டப்போகிறது என்பதை நம்புகிறீர்களா? ஆம் என்றால் உங்கள் குடும்ப உறவுகளிலும் உங்கள் தனிப்பட்ட பிணைப்புகளிலும் நிகழப்போகும் அந்த இரண்டாவது அற்புதத்தை பற்றி பார்க்க தயாராகுங்கள். கும்பராசி நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போகும் இரண்டாவது அற்புதம் மிகவும் முக்கியமானது. அதுதான் உங்கள் உறவுகளில் மலரப்போகும் புதிய புரிதல். பொதுவாக கும்பராசிக்காரர்கள் சுதந்திர விரும்பிகள். மற்றவர்கள் தங்கள் சுதந்திரத்தில் தலையிடுவதை நீங்கள் விரும்புவதில்லை. இந்த குணமே பல நேரங்களில் உங்கள் துணையுடனோ அல்லது குடும்பத்தினருடனோ ஒரு இடைவெளியை உருவாக்கி விடுகிறது. அன்பை வெளிப்படுத்த தெரிந்த உங்களுக்கு அதை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த தெரியாமல் போவதே பல சிக்கல்களுக்கு காரணமாகிறது. நான் சொல்வதை அவர்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்ற ஆனந்தம் உங்கள் குடும்பத்தில் பலமுறை இருந்திருக்கலாம். ஆனால் கும்பராசிக்காரர்களே, இன்று பிரபஞ்சம் உங்களுக்கு செய்யப்போகும் மிகப்பெரிய அற்புதம் அந்த இடைவெளிகளை நிரப்ப போகும் ஒரு அன்பின் பாலம். இன்று மாலைக்குள் உங்கள் குடும்பத்தில் பல நாட்களாக தொடர்ந்த அந்த மன யுத்தம் முடிவுக்கு வரப்போகிறது. ஒரு சிறிய மன்னிப்போ அல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் முன்னெடுத்து பேச போகும் ஒரு வார்த்தையோ உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை மனக்கசப்புகளையும் நீக்கிவிடும். கும்பராசிக்குரிய அந்த தனித்துவமான ஆற்றல் இன்று உங்கள் அன்புக்குரியவர்களின் மனதை உங்கள் பக்கம் திருப்பப் போகிறது. பல நேரங்களில் நீங்கள் மற்றவர்களுக்காக எவ்வளவோ தியாகம் செய்திருப்பீர்கள், ஆனால் அதற்கான அங்கீகாரம் கிடைத்திருக்காது. ஆனால் இன்று உங்கள் குடும்பத்தினர் உங்கள் உழைப்பையும் உங்கள் அன்பையும் ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்க போகிறார்கள். அவர்கள் உங்களை வெறும் ஒரு உறவாக பார்க்காமல் உங்கள் வாழ்க்கையின் தூணாக பார்க்க தொடங்குவார்கள். இந்த உறவுநிலை மாற்றத்தின் மூலம் என்ன நடக்கும்? வீட்டில் இருந்து அந்த அழுத்தமான சூழல் நீங்கி மீண்டும் சிரிப்பொலிகள் கேட்க தொடங்கும். உங்கள் துணையாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் பெற்றோராக இருக்கலாம். அவர்கள் இன்று உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளப் போகிறார்கள். நாம் ஏன் இவரை இவ்வளவு நாள் கடிந்து கொண்டோம் என்ற அந்த உணர்வு அவர்களுக்குள் பிறக்கும்போது நீங்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் ஈகோ அல்லது முந்தைய கசப்பான நினைவுகளை அந்த நேரத்தில் பிடித்துக் கொண்டிருக்காதீர்கள். அவர் ஏன் என்னிடம் அப்படி செய்தார் என்று நினைக்காமல், இன்று அவர் என்னிடம் அன்பு காட்டுகிறார், அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று நினைக்க தொடங்குங்கள்.
உங்கள் மன்னிக்கும் குணம் இன்று உங்களுக்கு பெரிய வெற்றியை தரப்போகிறது. கும்பராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமே இந்த அன்புதான். அந்த அன்பை இன்று நீங்கள் சரியான திசையில் செலுத்தப் போகிறீர்கள். உறவுகள் பலப்படும் போது அந்த வீட்டில் ஒரு தெய்வீகத்தன்மை குடிபுகும். அந்த தெய்வீகத்தன்மைதான் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்துக் கொண்டிருந்த அனைத்து எதிர்மறை சக்திகளையும் வெளியேற்றிவிடும். இன்றைக்கு உங்கள் உறவுகளில் நிகழப்போகும் இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையின் பெரும் பகுதியை மகிழ்ச்சியால் நிரப்பப் போகிறது. இந்த இரண்டாவது அற்புதத்தை உங்கள் குடும்பத்தில் காண தயாராகுங்கள். அந்த மகிழ்ச்சியான சூழல் உங்களை எப்படி மாற்றப் போகிறது என்பதை இன்று மாலை நீங்களே உணர்வீர்கள். இந்த மாற்றம் வரப்போகிறது என்பதை உணர்பவர்கள் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி அந்த அமைதியை மட்டும் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். இப்போது நாம் பார்க்க போகும் மூன்றாவது அற்புதம் மற்ற இரண்டையும் விட மிகவும் உயர்வானது. இதுதான் உங்கள் மனதின் குழப்பங்கள் நீங்கி பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும் அந்த ஞானத்தின் வழி. வாழ்க்கையில் பணம் வந்துவிடலாம், உறவுகள் சரியாகலாம். ஆனால் மனம் தெளிவின்றி குழப்பத்தில் இருந்தால் எதையுமே நம்மால் அனுபவிக்க முடியாது. கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்போதுமே ஒரு விதமான தேடல் உண்டு. நான் செய்வது சரியானதா? இந்த உலகம் எதை நோக்கி பயணிக்கிறது? எனது வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன என்ற ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்கள் ஆழ்மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த தேடல் உங்களை ஒரு அறிவாளியாக மாற்றினாலும் பல நேரங்களில் உங்களை ஒருவிதமான தனிமைக்கும் சோர்வுக்கும் தள்ளிவிடும். ஆனால் கும்பராசினரே, இன்று மாலைக்குள் பிரபஞ்சம் உங்களுக்கு செய்ய போகும் மிகப்பெரிய அற்புதம் அந்த புகைமூட்டத்தை முழுமையாக அகற்றுவதுதான். எப்படி சூரியன் மேகங்களை விலக்கி பிரகாசமாக வெளிப்படுகிறதோ அதுபோல உங்கள் குழப்பங்கள் அனைத்தும் இன்று விலகப் போகிறது. இன்று மாலை உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் உள்ளுணர்வு மிகவும் கூர்மையடையும். நீங்கள் பல நாட்களாக யோசித்துக் கொண்டிருந்த ஒரு விஷயம், அது ஒரு முக்கிய முடிவாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய பயணமாக இருக்கலாம். அதற்கு விடை உங்கள் கண் முன்னால் நிற்கும். அது ஒரு புத்தகத்தின் வழியாக வரலாம், ஒரு நபரின் வார்த்தை வழியாக வரலாம், அல்லது திடீரென உங்கள் சிந்தனையில் ஒரு மின்னல் போல தோன்றலாம். இந்த தெளிவு வரும்போது உங்கள் மனதில் ஒரு விதமான மெல்லிய உணர்வு தோன்றும். அதுதான் சாந்தி. இனி நான் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, என் பாதை இதுதான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை உங்கள் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து எழும். அந்த நம்பிக்கையை பெற்றவர்கள் இவ்வுலகில் எதையும் சாதிப்பார்கள். கும்பராசிக்காரர்களாகிய உங்களின் மிகப்பெரிய பலமே இந்த உறுதிதான். அந்த உறுதி இன்று பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஏன் இந்த மாற்றம் இன்று நிகழ்கிறது தெரியுமா? உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானின் அருளால் இன்று பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ஞான கதவை திறந்து வைக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் கடந்த கால தோல்விகள் அனைத்தும் உங்களுக்கு இன்று கிடைக்கப் போகும் இந்த தெளிவுக்கான பாடங்கள் என்பது உங்களுக்கு புரிய வரும். இந்த அற்புதத்தின் அடையாளம் என்ன? அன்று மாலை நீங்கள் நிம்மதியாக உறங்கச் செல்வீர்கள். என்ன நடக்குமோ என்ற பயம் இருக்காது. மாறாக எது நடந்தாலும் அது என் நன்மைக்கே என்ற ஒரு பக்குவம் உங்களிடம் இருக்கும். அந்த பக்குவம்தான் உங்களை ஒரு சாதாரண மனிதரிடமிருந்து ஒரு உயர்ந்த மனிதராக மாற்றும். நீங்கள் இன்று எடுக்கப் போகும் அந்த முடிவு அல்லது உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த தெளிவு உங்களின் அடுத்த பல ஆண்டுகால வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறது. இது ஏதோ ஒரு சாதாரண எண்ணம் அல்ல. இது பிரபஞ்சம் உங்களுக்காக காட்டிய ஒளி. அந்த ஒளியை பின்தொடருங்கள். அது உங்களை வெற்றி கோட்டிற்கு நிச்சயம் அழைத்துச் செல்லும். இந்த மூன்றாவது அற்புதத்தை உணர இன்று மாலை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஒரு 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுங்கள். எனக்கு தெளிவை தந்ததற்கு நன்றி என்று உள்ளன்போடு சொல்லுங்கள். அவ்வளவுதான். அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் ஆழமாக பதிய தொடங்கும். கும்பராசி நேயர்களே, நாம் இப்போது மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோம். மேலே சொன்ன அந்த 3 அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக பலிக்க இன்று மாலை நீங்கள் செய்ய வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் ஒழுக்கத்திற்கும் கர்மாவிற்கும் உரியவர். எனவே நீங்கள் செய்யும் எந்த ஒரு பரிகாரமும் ஒரு நேர்மையான எண்ணத்தோடு இருக்க வேண்டும். பரிகாரம் என்பது ஒரு மந்திரம் மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தோடு நீங்கள் பேசும் ஒரு மொழி. இன்று மாலை அந்த பவர் ஹோரை நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியவை: 1. எள் மற்றும் கருப்பு வஸ்திரத்தின் சக்தி. சனி பகவானுக்கு உகந்த கருப்பு எள்ளை ஒரு சிறிய துணியில் முடிந்து உங்கள் பூஜை அறையிலோ அல்லது நீங்கள் அடிக்கடி இருக்கும் இடத்திலோ வையுங்கள். எள் என்பது உங்கள் கர்ம வினைகளை கரைக்கும் ஆற்றல் கொண்டது. அதை வைக்கும்போது
என் வாழ்க்கையில் உள்ள தேவையற்ற சுமைகள் நீங்கட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இது உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து நேர்மறையை மட்டும் உங்களுக்கு வழங்கும். 2. மன தியானம். கும்பராசியின் அடையாளம். கும்பராசிக்காரர்களுக்கு காற்றைப் போல எண்ணங்கள் அலைபாயும். ஆனால் இன்று மாலை அந்த 1 மணி நேரம் நீங்கள் மௌனமாக அமர்ந்து தியானியுங்கள். எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம், வெறும் மூச்சை கவனித்தாலே போதும். இந்த மனம் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உங்களுக்கு காட்டும். நீங்கள் கேட்கும் அந்த விடை உங்கள் மனத்தின் ஆழத்தில் இருந்துதான் வரும். 3. எழுதப்பட்ட சங்கல்பம். ஒரு வெள்ளைத்தாளில் நீங்கள் இன்று தீர்க்க வேண்டிய அந்த 3 முக்கிய விஷயங்களை எழுதுங்கள். எழுதும்போது இது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்ற அந்த வெற்றிகரமான உணர்வோடு எழுதுங்கள். எழுதிய அந்த தாளை ஒரு பீரோவிலோ அல்லது பாதுகாப்பான இடத்திலோ வைத்து விடுங்கள். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு சங்கல்பம். பிரபஞ்சம் உங்கள் சங்கல்பத்தை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற பாதையை தயார் செய்யும். 4. அகல் விளக்கு ஒளியின் சாட்சி. முடிந்தால் ஒரு அகல் விளக்கை ஏற்றுங்கள். அந்த சுடர் எரியும் போது அது உங்கள் வாழ்க்கையில் உள்ள குழப்பத்தை எரித்து ஒளியை கொண்டு வருவதாக கருதுங்கள். அந்த ஒளியை பார்த்தபடி, பிரபஞ்சமே, நீ தரும் இந்த அற்புதங்களை நான் முழுமனதுடன் வரவேற்கிறேன் என்று கூறுங்கள். ஒளி என்பது எப்போதுமே ஞானத்தின் சின்னம். அது உங்கள் அறிவாற்றலை மெருகேற்றும். இந்த எளிய செயல்கள் பார்க்க சாதாரணமாக தெரியலாம். ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் போது இது உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். இந்த கவசம் இருந்தால் எந்த தடையும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. பலன் என்பது வெளியில் தேடுவதல்ல, உங்கள் உள்மனதின் அழுத்தமான நம்பிக்கையில் தான் இருக்கிறது. நீங்கள் அந்த செயலை செய்து முடிக்கும் போது உங்களுக்குள் ஒரு லேசான உணர்வு தோன்றும். அந்த உணர்வுதான் பிரபஞ்சம் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம். இந்த எளிய பரிகாரங்களை செய்ய நீங்கள் தயாராகிவிட்டீர்களா? அப்படி என்றால் இறுதியாக நாம் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல போகிறோம் என்பதை பார்ப்போம். கும்பராசினியர்களே, நாம் இன்று பயணித்த இந்த ஆன்மீக பாதை வெறும் சொற்களாலானது அல்ல. இது உங்களின் ஆழ்மனதோடு பிரபஞ்சம் பேசும் ஒரு உரையாடல். இன்று நாம் விவாதித்த இந்த 3 அற்புதங்கள், இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் நாம் செய்ய போகும் அந்த சிறு பரிகாரம், இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்கப் போகிறது. இப்போது உங்கள் மனம் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். வீடியோவின் ஆரம்பத்தில் இருந்த அந்த பாரம், அந்த தயக்கம், அந்த அலைபாயும் எண்ணங்கள், இவை அனைத்தும் மெல்ல குறைந்து ஒரு தெளிவான அமைதி உங்கள் உள்ளத்தில் குடிபுகுந்திருப்பதை உங்களால் உணர முடிகிறதா? அந்த அமைதிதான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் முதல் பரிசு. அந்த அமைதியை பிடித்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் வெற்றிக்கான ஆதார சுருதி. நண்பர்களே, வாழ்க்கை என்பது ஒரு நீரோட்டம். அது எப்போதும் ஒரே சீராக இருப்பதில்லை. சில நேரம் சுழல்கள் வரும், சில நேரம் அமைதியாக ஓடும். அந்த சுழல்களை கண்டு பயப்பட தேவையில்லை. நீங்கள் இன்று உணர்ந்த அந்த பிரபஞ்ச ஆற்றல் அந்த சுழல்களை கடந்து செல்ல உங்களுக்கு தேவையான ஆற்றலை தந்திருக்கிறது. இன்று மாலை அந்த பவர் ஹோரை நேரத்தில் நீங்கள் செய்யும் அந்த பிரார்த்தனை பிரபஞ்சத்தின் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். நீங்கள் கேட்கும் அந்த 3 விஷயங்கள், உங்கள் பொருளாதார முன்னேற்றம், உங்கள் உறவுகளின் பலம், உங்கள் மனதின் தெளிவு, இவை 3ம் உங்கள் வாழ்வில் மலர்வது நிச்சயம். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நம்பிக்கை என்பது ஒரே நாளில் வந்துவிடுவதல்ல. அது தினசரி நீங்கள் பிரபஞ்சத்தின் மீது வைக்கும் அந்த சிறிய ஈடுபாடு. இன்று நீங்கள் செய்த இந்த வழிபாடு உங்கள் ஆன்மாவை புதுப்பித்திருக்கிறது. இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு காலையும் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பாக அமையும். எப்போதுமே உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானின் ஆசியை மனதில் இருத்துங்கள். அவர் ஒழுக்கத்தின் தெய்வம், கர்ம வினைகளை கரைக்கும் தெய்வம். அவர் உங்களுக்கு தரும் இந்த வழிநடத்துதலை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகும் இந்த மாற்றங்களை, இந்த அற்புதங்களை ஒரு சாட்சியாக நின்று கவனித்து பாருங்கள். பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு சிறு சிறு விஷயங்கள் வழியாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது என்பதை பாருங்கள். அது ஒரு மனிதரின் அன்பாக இருக்கலாம், ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம், அல்லது திடீரென உங்கள் மனதில் தோன்றும் ஒரு நல்ல எண்ணமாக இருக்கலாம். பிரபஞ்சம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதை செவிமடுக்கும் பக்குவம் உங்களுக்கு இன்று வந்திருக்கிறது. கும்பராசி நேயர்களே, நாம் ஒரு குடும்பமாக இணைந்து இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்குகிறோம். உங்கள் வாழ்க்கை உயர வேண்டும், நீங்கள் நினைத்த அந்த அற்புதங்கள் உங்கள் கைகளில் வந்து சேர வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். இந்த காரியங்கள் நடந்த பிறகு அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள்.
இறுதியாக நம்முடைய இந்த ஆன்மீக தொடர் மற்றும் ஜோதிட ரகசியங்களை அறிந்து கொள்ள ஜாதக ரகசியம் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நமது இந்த ஆன்மீக குடும்பத்தில் நீங்கள் இணைந்திருப்பதன் மூலம் ஒவ்வொரு வாரமும் வரும் கிரக மாற்றங்களையும் அவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகும் அற்புதங்களையும் நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும். இந்த அற்புதத்தை பெறப்போகும் ஒவ்வொருவரும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களின் குலதெய்வத்தின் பெயரை பதிவிடுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கட்டும். நாம் அனைவரும் சேர்ந்து அந்த பிரார்த்தனையை வைப்போம். பிரபஞ்சம் அதை நிச்சயம் நிறைவேற்றி தரும். வாழ்க வளமுடன். பிரபஞ்சத்தின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கட்டும். மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த பதிவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் அடுத்த ரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அந்த தெளிவோடும் அந்த நம்பிக்கையோடும் இருங்கள்.